என் தங்கமே, அலுவலகத்தில் எல்லாருக்கும் ப்ரமோஷன் வந்துச்சு. பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. கைத்தட்டல்கள் ஒலித்தது. சிரிப்புகள் பரவின. ஆனா உன் பெயர் இல்லை. அந்த ஒரு நிமிஷம் உன் மனசு அமைதியா உடைந்தது. என்ன குறை? நான் என்ன தவறு செய்தேன்? எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் சுற்றிக்கொண்டே இருந்தது. ஆனா இன்று நான் உனக்கு ஒரு உறுதி சொல்ல வர்றேன். இந்த தாமதம் மறுப்பு அல்ல. இது தயார் செய்யும் காலம். ப்ரமோஷன் என்பது ஒரு பதவி உயர்வு மட்டும் அல்ல தங்கமே. அது பொறுப்பு உயர்வு. அது மனநிலை உயர்வு. அது தீர்மான சக்தி உயர்வு. சில சமயம் வாழ்க்கை உனக்கு அந்த உயர்வை தருவதற்கு முன் உன் உள்ளத்தை அந்த உயரத்திற்கு பொருத்தமாக மாற்றிக் கொண்டிருக்கும். நீ யோசித்து பாரு, இந்த ஒரு வருடத்தில் நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய். நீ முன்னைவிட தெளிவாக பேசுகிறாய். அழுத்தத்தை சமாளிக்க கற்றுக்கொண்டாய். மனிதர்களின் தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய். இவை எல்லாம் ப்ரமோஷனுக்கு முன்னாடி வரவேண்டிய வளர்ச்சிகள். சிலர் வேகமாக மேலே போவார்கள். அது அவர்களுடைய பாதை. உன் பாதை வேறுபட்டது. ஒவ்வொருவருக்கும் நேரம் வேறு. விதை முளைக்கிற நேரம் ஒவ்வொரு மரத்துக்கும் வேறுபடும். அதனால் வேகத்தை ஒப்பிடாதே. வளர்ச்சியை மட்டும் கவனிக்க. நீ ப்ரமோஷன் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் உன் மதிப்பை குறைக்காதே. உன் திறமை அந்த பட்டத்தில் மட்டும் அடைக்கலம் தேட வேண்டியதில்லை. உன் திறமை உன்னோடு இருக்கிறது. அது நாளை வேறு கதவை திறக்கலாம். இந்த தாமதத்தில் ஒரு ரகசியம் இருக்கு தங்கமே. சில சமயம் வாழ்க்கை உன்னை ஒரு இடத்தில் தடுக்கிறது. ஏன் தெரியுமா? நீ இன்னும் பெரிய இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக. இந்த இடத்தில் கிடைக்காத ரெகக்னிஷன் வேறு இடத்தில் டபுள் ஆக கிடைக்கலாம். ஆனா அதற்காக நீ இப்போ சோர்ந்து போகக்கூடாது. நீ உன் தரத்தை குறைக்கக்கூடாது. உன் உழைப்பை பாதியில் நிறுத்தக்கூடாது. எனக்கு கிடைக்கலன்னா நான் ஏன் முயற்சி செய்யணும் என்ற எண்ணம் உன் ஆன்மாவை காயப்படுத்தும். நீ ப்ரமோஷனுக்கு தகுதியானவனா? ஆம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தகுதி மட்டும் போதாது, டைமிங் வேண்டும். அந்த டைமிங் தான் இப்போ உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ உன் வேலைகளை இன்னும் தெளிவாக செய். உன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஐ பதிவு செய். உன் கான்ட்ரிபியூஷன் ஐ கம்யூனிகேட் செய். அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் முற்றிலும் மௌனம் பல சமயம் தெரியாமல் போகும். உன் உழைப்பை வெளிச்சத்தில் கொண்டு வா. மரியாதையோடு, தன்னம்பிக்கையோடு. ப்ரமோஷன் என்பது ஒரே வழி அல்ல உயர்வுக்கு. ஸ்கில் வளர்த்துக்கொள். நெட்வொர்க் வளர்த்துக்கொள். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள். உன் மதிப்பு ஒரு கம்பெனி ஏன் அப்ரேசல் ஷீட் இல் மட்டும் அடங்கியதல்ல. என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கும் இந்த ஏமாற்றம் உன் மனதை வலுப்படுத்தும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உடனே உடைந்து போகாமல் உன் பாதையில் நின்று கொண்டு செல்ல கற்றுக் கொடுக்கிறது. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். நீ உன் உள்ளத்தில் ஒரு உறுதி எடு. என் நேரம் வரும். நான் தயார் ஆகி இருப்பேன் என்று. இந்த உறுதி உன் கண்களில் ஒரு ஒளியை தரும். உன் நடைமுறையில் ஒரு உறுதியை தரும். சில சமயம் கடவுள் உனக்கு ப்ரமோஷன் தர மாட்டார். ஏன் தெரியுமா? நீ அந்த பதவியை தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்காக. நீ இன்னும் பெரிய மேடைக்காக உருவாக்கப்படுகிறாய். ஆனா அதற்குள் நீ சோர்ந்து போனால் என்ன ஆகும்? அதனால் தான் இப்போ உன் மனதை காக்க வேண்டும். உன் நம்பிக்கையை காக்க வேண்டும். உன் உழைப்பை தொடர வேண்டும். நீ இப்போ செய்ய வேண்டியது கம்பேரிசன் ஐ நிறுத்துவது. ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு கதை இருக்கும். அவர்கள் ப்ரமோஷனுக்கு பின்னால் அவர்களின் அனுபவம், அவர்களின் டைமிங், அவர்களின் நெட்வொர்க்கிங் இருக்கும். நீ உன் கதையை மட்டும் கவனிக்க. உன் பாஸ் உன்னை ஓவர்லோக் பண்ணியிருக்கலாம். அது மனித தவறு. ஆனால் வாழ்க்கை உன்னை ஓவர்லோக் பண்ணாது. உன் டெடிகேஷன் வீணாகாது. ஒரு நாள், ஒரே ஒரு வாய்ப்பு போதும். உன் முழு திறமை வெளிப்பட. அந்த நாளில் இந்த காத்திருப்பு அர்த்தம் புரியும். நீ உன் growth ஐ இன்டர்னல் மெஷர் பண்ணு. முன்னால் இருந்த நீயை ஒப்பிடு. இன்று நீ அதிகம் காம், அதிகம் கான்ஃபிடென்ட், அதிகம் கிளியர். இது ப்ரமோஷனுக்கும் மேலான வளர்ச்சி. உனக்கான உறுதி இதுதான் தங்கமே. இந்த தாமதம் உன்னை தள்ளாது.
இது உன்னை தயார் செய்யும். இந்த ஏமாற்றம் உன்னை உடைக்காது. இது உன்னை உறுதியாக்கும். நீ உன் உள்ளத்தில் ஒரு சபதம் செய், என்னுடைய உயர்வு மற்றவர்களின் முடிவில் இல்லை, என் தயாரிப்பில்தான் என்று. நீ இன்னும் கற்றுக்கொள், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு, இன்னும் ஷைன் பண்ணு. உன் ஒளி யாராலும் நிரந்தரமாக மறைக்க முடியாது. ஒரு நாள் உன் பெயர் மட்டும் அறிவிக்கப்படாது, உன் முயற்சியும் அறிவிக்கப்படும். உன் பெர்சவியரன்ஸ் பேசப்படும். என் தங்கமே, ப்ரமோஷன் இப்போ இல்ல, ஆனால் பொட்டென்ஷியல் இருக்கிறது. வாய்ப்பு இன்னும் பெரியதாக வரப்போகிறது. உன் மனசு அமைதியாக இருக்கட்டும், உன் முயற்சி தொடரட்டும். இந்த நாள் உனக்கு காயம் கொடுத்தாலும் அது உனக்கு ஒரு உறுதி கொடுக்கிறது, நான் இன்னும் உயர்வேன். அந்த உறுதியை பிடித்து வை, அந்த நம்பிக்கையை வளர்த்து வை. உன் நேரம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் அது தப்பாக இருக்காது. உன் உயர்வு உறுதி, உன் வெற்றி உறுதி, உன் நேரம் வருவது உறுதி. என் தங்கமே, இன்னும் ஒரு விஷயம் நீ புரிந்து கொள்ளணும். ப்ரமோஷன் கிடைக்கலன்னா அதுவே உன் வாழ்க்கையின் தீர்ப்பு இல்லை, அது ஒரு வருடத்தின் முடிவு மட்டுமே. வாழ்க்கை இன்னும் பல ஆண்டுகள் உனக்கு முன்பாக காத்திருக்கிறது. ஒரு வருட அப்ரேசல் உன் முழு திறமையை அளக்க முடியாது. நீ உன் உள்ளத்தில் நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு கேள்வி கேள், நான் உண்மையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வி. பதில் ஆம் என்றால் பயப்பட வேண்டியதில்லை. வெளியுலகம் உன்னை கவனிக்காத நாள்களும் இருக்கும், ஆனால் உன் உழைப்பு உன்னை கவனித்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் தங்கமே, ப்ரமோஷன் என்பது பாலிடிக்ஸ் ஆகவும் இருக்கலாம், அது ரிலேஷன்ஷிப் ஆகவும் இருக்கலாம், அது விசிபிலிட்டி ஆகவும் இருக்கலாம். அதனால் நீ உன் திறமையை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் மாற்ற வேண்டும். உழைப்பது மட்டும் போதாது, உன் உழைப்பை சரியான மனிதர்களுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும். உன் ஐடியாஸ் ஷேர் பண்ணு, மீட்டிங்ஸ்ல பேசு, சஜஷன்ஸ் கொடு, ஃபீட்பேக் கேள். இது எல்லாம் உன் பிரசன்ஸ் உயர்த்தும். ஆனா இதை செய்யும்போது ஈகோவோடு செய்யாதே, தாழ்மையோடு செய், நம்பிக்கையோடு செய். உன் டோன் இல் மரியாதை இருக்கட்டும், உன் ஐஸ் இல் கிளாரிட்டி இருக்கட்டும். நீ நினைச்சு பாரு, ஒரு வைரம் நிலத்தில் இருந்தால் அது கல் மாதிரி தான் தெரியும், அது பாலிஷ் பண்ணப்பட்ட பிறகு தான் பிரகாசிக்கும். இப்போ வாழ்க்கை உன்னை பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த பாலிஷிங் ப்ரோசஸ் சில சமயம் காயப்படுத்தும், ஆனா அது உன் வேல்யூ குறைக்காது. நீ ஒரு தோல்வியை பார்த்தவுடன் உன் ஃபியூச்சர் டவுட் பண்ணாதே. டவுட் என்பது உன் growthக்கு பெரிய தடையாக இருக்கும். டவுட் வந்த உடனே அதற்கு எதிராக ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் எடு. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணு, ஒரு சர்டிஃபிகேஷன் எடு, ஒரு மென்டர் தேடு. உன் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணு. உன் மனசு இப்போ கொஞ்சம் உடைந்திருக்கலாம், அது சரி. அந்த உணர்வை மறைக்க வேண்டாம், அது உன் மனிதத்தன்மை. ஆனால் அந்த உணர்வில் நீ நிரந்தரமாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் அழுதுவிட்டு அடுத்த நாள் எழுந்து நிற்கணும். நீ உன் ஃபியூச்சர் செல்ஃப் இமேஜின் பண்ணு. 2 வருடம் கழித்து நீ எந்த பொசிஷன் இல் இருக்க விரும்புகிறாய்? அந்த நிலையை அடைய இப்போ என்ன செய்யலாம்? அந்த பிளானிங் ஆரம்பிக்க. நீ ப்ரமோஷன் கிடைக்காத நாளை ஒரு டர்னிங் பாயிண்ட் மாற்றிக்கொள்ளலாம். அந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு ஃபயர் இக்னைட் ஆகலாம். நான் இன்னும் பெரியதாக வளர வேண்டும் என்ற ஒரு டிட்டர்மினேஷன் உன் உள்ளத்தில் பிறக்கட்டும். என் தங்கமே, உன் சைலன்ஸ் ஸ்ட்ரெங்த் மாற்று, உன் பெயின் பவர் மாற்று, உன் டிலே டிசிப்ளின் மாற்று. இவைதான் உன் உண்மையான ப்ரமோஷன். நீ ஒவ்வொரு நாளும் உன் பெஸ்ட்க்கு வந்தவுடன் ஒரு ப்ராமிஸ் செய், நான் இன்று என் பெஸ்ட் வெர்ஷன் ஆக இருப்பேன் என்று. உன் பெஸ்ட் வெர்ஷன் யாராலும் தடுக்க முடியாது. நீ உன் கலீக்ஸ் என்வி பண்ணாதே, அவர்களுக்கு ஜென்யூன்லி வாழ்த்து சொல். அந்த ஜெனரோசிட்டி உன் மனதை லைட் வைத்திருக்கும். ஜெலசி உன் எனர்ஜி ட்ரெயின் பண்ணும், பிளெஸிங் உன் எனர்ஜி மல்டிப்ளை பண்ணும். நீ உன் நெட்வொர்க் பில்ட் பண்ணு. உன் இண்டஸ்ட்ரி என்ன ட்ரெண்ட்ஸ் நடக்கிறது என்று தெரிந்து கொள். உன் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணு, உன் ரெஸ்யூம் ரிஃபைன் பண்ணு,
உன் மார்க்கெட் வேல்யூ என்ன என்று அறிந்து கொள். சில சமயம் growth என்பது கம்பெனி இக்குள் இல்ல, கம்பெனிக்கு வெளியே இருக்கும். அதனால் உன் ஆப்ஷன்ஸ் ஐ ஓபன் வைத்திரு. பயம் காரணமாக ஒரு இடத்தில் நின்று விடாதே. நீ உன் ஹெல்த் கவனிக்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அது உன் கிளாரிட்டி பாதிக்கும். மெடிடேஷன் பண்ணு, வாக்கிங் போ, உன் மனதை ரீஃப்ரெஷ் பண்ணு. ஒரு காம் மைண்ட் தான் சரியான டெசிஷன் எடுக்க முடியும். என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கும் இந்த சீசன் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுறது மார்க்ஸ்ல இல்லை, ஆட்டிடியூட்ல இருக்கிறது. நீ டிஃபீட் பிஹேவ் பண்ணினா இந்த சீசன் உன்னை வீக்கன் பண்ணும். நீ டிட்டர்மின் பிஹேவ் பண்ணினா இந்த சீசன் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். உன் கான்ஃபிடன்ஸ் காக்கணும். அது தான் உன் கிரவுன். அந்த கிரவுன் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ உன் ஜர்னி ட்ரஸ்ட் பண்ணு. எல்லா பாதைகளும் நேராக இருக்காது. சில பாதைகள் கர்வ் இருக்கும். ஆனால் அந்த கர்வ் தான் உன்னை ஒரு புதிய வியூக்கு கொண்டு போகும். ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்த்தால் இந்த ப்ரமோஷன் கிடைக்காத நாளுக்கு நன்றி சொல்வாய். அது உன்னை கம்ப்ளேசன்ட் ஆகாமல் காப்பாற்றியது. அது உன்னை இன்னும் ஹங்க்ரி ஆக வைத்தது. அது உன்னை இன்னும் ஷார்ப் ஆக மாற்றியது. நீ உன் கோல் எழுதிக்கொள். அதை தினமும் பாரு. அந்த கோல் உன் ஆக்ஷன்ஸ் கைட் பண்ணட்டும். என் தங்கமே, உனக்கான உறுதி மீண்டும் சொல்கிறேன், நீ தள்ளப்பட்டதில்லை. நீ தாமதிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த தாமதம் ஒரு டிவைன் டைமிங். நீ உன் ஃபேத் லூஸ் பண்ணாதே. உன் ஹார்ட் ஒர்க் ஸ்டாப் பண்ணாதே. உன் ஸ்மைல் மறைக்காதே. ப்ரமோஷன் என்பது ஒரு ஸ்டெப் தான். உன் வாழ்க்கை ஒரு ஸ்டேர்கேஸ். இன்னும் பல ஸ்டெப்ஸ் இருக்கிறது. இந்த ஸ்டெப் தவற விட்டாய் என்றால் அடுத்த ஸ்டெப் இன்னும் உறுதியுடன் ஏறலாம். உன் ஸ்டோரி இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு சாப்டர் மட்டும். அடுத்த சாப்டர் உன் டிட்டர்மினேஷன் காட்டும். நீ உன் இன்னர் வாய்ஸ் கேள். அது சொல்வது நீ முடியும். அந்த குரலை நம்பு. உன் எஃபர்ட்ஸ் இன்விசிபிள் இருந்தாலும் அது அக்யூமுலேட் ஆகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி மல்டிப்ளை ஆகும். என் தங்கமே, உன் டைம் வரும் போது அது சைலண்ட் வராது. அது கிளாரிட்டி யோடு வரும். அது கான்ஃபிடன்ஸ் யோடு வரும். அது ரெகக்னிஷன் யோடு வரும். அந்த நாளுக்காக இன்றே தயாராக இரு. உன் ஸ்கில்ஸ் ஷார்பன் பண்ணு. உன் மைண்ட் செட் எலிவேட் பண்ணு. உன் டிசிப்ளின் ஸ்ட்ரெங்தன் பண்ணு. நீ இப்போ துக்கத்தில் இருக்கலாம். ஆனா அந்த துக்கம் உன் ஐடென்டிட்டி ஆகிவிடக்கூடாது. அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான். நீ வானம், மேகம் அல்ல. நீ ஒவ்வொரு காலை மிரர் பார்த்து சொல்லு, என் வேல்யூ ஒரு டைட்டில் இல்லை. அது என் கேரக்டர் இருக்கிறது. என் தங்கமே, உன் ஜர்னி மீனிங்ஃபுல். உன் வெயிட்டிங் பர்பஸ்ஃபுல். உன் ரைஸ் இன்எவிட்டபிள். அதனால் தலை நிமிர்ந்து நட. உன் ஹார்ட் ஸ்டெடி இருக்கட்டும். உன் ஐஸ் ஃபியூச்சர் நோக்கட்டும். உன் ஸ்டெப்ஸ் கான்ஃபிடென்ட் இருக்கட்டும். ப்ரமோஷன் இன்று இல்லை. ஆனால் உன் ப்ரெப்பரேஷன் இன்று ஆரம்பம். அந்த ப்ரெப்பரேஷன் தான் நாளை உன் செலிப்ரேஷன் ஆகும். நீ ஒளியாய் இரு. நீ உறுதியாய் இரு. நீ முயற்சியாய் இரு. உன் வெற்றி நிச்சயம். உன் உயர்வு உறுதி. உன் நேரம் வருவது தவிர்க்க முடியாதது.